அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தாருக்கு எழுதின இரண்டாவது நிருபம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, இந்த 15வது தேதியிலே நாம் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். அது என்னவென்று சொன்னால், இந்நாளுடைய செய்தியின் தலைப்பு மாற்றத்தை விரும்பும் கர்த்தர். மாற்றத்தை விரும்பும் கர்த்தர். யாரிடத்திலே அவர் மாற்றத்தை விரும்புகிறார் என்று சொன்னால், தமது இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவங்களற சுத்திகரிக்கப்பட்டு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற தம்முடைய ஜனம் மன திரும்ப வேண்டும் என்று நமது அருள்நாதர் இயேசு அவர் ஆசைப்படுகிறார். மாற்றத்தை காண புதிய ஏற்பாட்டு காலத்திலே எப்படி திருச்சபை ஒரு மாற்றத்துக்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரித்து 40 நாட்கள் இந்த பூமியிலே அவர் அநேகருக்கு தரிசனத்தை கொடுத்து தமது வார்த்தையை கொடுத்து பின்பு ஒலிவ மலையிலே அவர் மேகங்களோடு தேவதூதரோடு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு 50 நாட்கள் கழித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது யோவான் ஸ்நானங்களாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீர்கள், இன்னும் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினுடைய வரத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி போனார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லி போன கர்த்தர் அவர் பரமேறின 50வது நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் ஒருமனப்பட்டு எருசலேமை விட்டு போகாதபடி ஒருமனப்பட்டிருங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி போனார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே வாசிக்கும் பொழுது இயேசுவினுடைய 11 சீஷர்களும் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த யூதாஸ் காரியத்தை மரித்து போனான். பின்பு இருந்த சீஷர்கள் அனைவரும் அதனோடு கூட பெண்கள், இயேசுவின் தாயாகிய மரியாளும் மற்ற சகோதரிகளும் இயேசுவின் சீஷர்களும் கிட்டத்தட்ட 120 பேர். நான் திருச்சபையினுடைய வரலாறை சொல்லுகிறேன். திருச்சபை எப்படி மாறினது என்பதை பற்றி. திருச்சபை யார் திருச்சபை என்று சொன்னால், அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தான் திருச்சபை. ஆலயம் என்பது கட்டிடம், சபை என்பது மக்கள் கூடி வருகிற கூட்டம், தான் சபை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்னபடியே அவர்கள் எருசலேமிலே ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் அவர்கள் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அங்கே வாசிக்கும் போது இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு சகோதரி இயேசுவின் தாயாகிய மரியாள் யாவரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலே அவர்கள் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி 120 பேர் மேல் வீட்டு அறையிலே, நம்ம திருச்சபை கூட மேல் வீட்டு அறையிலே தான் இருந்தது, மேல் மாடியில் தான் இருந்தது. 120 பேர் கூடியிருந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தைகளும் அவர் சொன்ன ஒரு காரியம் தவறி போகவே இல்லை. ஏன்னா வாக்கு உரைத்தவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கை உயர்த்தாதவங்களுக்குள்ளாம் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. நம் ஆவிக்குரிய காரியங்களை பற்றி தியானம் செய்கிறோம். நாம் ஆண்டவரை தான் கைகளை உயர்த்தி முன்பாக இருக்கிற ஊழியக்காரனை இல்லை, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிற அந்த வல்ல இயேசுவை நாம் வல்லமையோடு கரங்களை உயர்த்தி நாம் அல்லேலூயா சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் அல்லேலூயா சொல்லுவாங்கன்னா, பரிசுத்த ஆவியான உள்ள இருக்கிறவங்க தான். எல்லாரும் அல்லேலூயா சொல்ற முடியாது.
சத்திய ஆவியாகி அவர் உங்களுக்குள்ளே வருகிற போது சகல சத்தியத்துக்குள்ள வருவார்னு சொன்னா, ஊழியக்கார் சொல்லுகிற வார்த்தைக்கு அந்த ஆவியானவர் உங்களை என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார். 120 பேர் கூடிய இடத்திலே தேவனுடைய அபிஷேகம் இறங்கினது. அவன் மேலே அவனுக்கு தந்த அபிஷேகமும் வரங்களும் வல்லமைகளும் அவரவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். 2ஆம் அதிகாரத்திலே கிட்டத்தட்ட 120 பேர் 3120 பேராக மாறினார்கள். முதலாவது கூடின சபை 120. அந்த சபையிலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு பெரிய மாற்றத்தை, இதுவரைக்கும் நன்றாய் கவனியுங்கள், இதுவரைக்கும் எருசலேமில் இருக்கிற ஜனங்கள், நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து 2வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, கிட்டத்தட்ட 11 தேசத்தார், 11 பட்டணத்தார் வந்திருந்தார்கள். அந்த பட்டணத்தார் எல்லாரும் இவர்கள் ஜெபிக்கிற சத்தத்தை கேட்டு, அவரவர்கள் தங்களுடைய மூல பாஷையை பேசுகிறதை கேட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பேதுரு எழுந்து அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அங்கே வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்லுகிறான். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட வசனங்கள் 2:26 முதல் 28 வசனங்கள் சொல்லப்பட்ட அந்த வசனம், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன், உங்கள் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள், என் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி பல ஆண்டுகளுக்கு முன்பாக யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த சத்தியம் நிறைவேறினது என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு அவன் பிரசங்கம் செய்கிறான். பிரசங்கத்தை கேட்ட எல்லாரும், தயவு செய்து இங்க வந்திருக்கிற யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஊழியக்கார பிரசங்கம் பண்ணாலும் சரி, ரசிகரா இருக்காதீங்க. தயவு செய்து ரசிகரா இருக்காதீங்க. இந்த ஐயா நல்லா பிரசங்கம் பண்ணார், இன்றைக்கு நல்லா உணர்த்தப்பட்டவனா போன இந்த இடத்தை விட்டு. ஆண்டவர் எதை விரும்புகிறார் சொன்னா, மனம் மாற்றத்தை விரும்புகிறார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் எப்படி இருக்கிறது? ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையிலே ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் ஏற்பட்டது. இன்றைய கால கிறிஸ்துவிலே இந்த 2026ஆம் ஆண்டிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார் சொன்னா, மாற்றத்தை உண்டு பண்ணதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கே வந்தார். ஒரு பெரிய மாற்றத்தை, பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற ஜனங்களை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கும்படியாக ஜீவாதார பலியாக அவரை தாமே ஒப்புக் கொடுத்தார். இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ரட்சிப்பு இல்லை. மோசேயினுடைய சீஷர்களாய் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்களை தான் அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். இயேசு எப்பொழுது வந்தாரோ பாருங்க, அவரு நூற்றாண்டையே மாத்திட்டார், கிமுவையே கிபியா மாத்திட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு ஒரு பெரிய பாருங்க, நூற்றாண்டையே மாத்திட்டார். நூற்றாண்டை மாற்றினவர். நான் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் உங்களுக்கு நான் தெளிவாய் சொல்லுவேன். ஆனால் ஆவிக்குரிய மாற்றத்தை மாத்திரமல்ல, இந்த உலகத்தை நல்லா கவனிங்க. பூமியே எப்படிப்பட்டதா இருந்தது சொன்னால், ஆதியாகம புஸ்தகம், நாங்கள் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனா ஆதியாகம புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக, முதலாவது உண்டாக்கப்பட்ட எல்லாற்றையும் வானத்தை பூமி உண்டாக்கினதே வேதம் சொல்லுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினார். உண்டாக்கினதை பார்த்தார், அது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருந்தது. அது வெறுமையும் ஒழுங்கினமாய் இருந்தது. தேவன் அந்த ஒழுங்கினமாய் இருந்ததையும் வெறுமையமாய் இருந்ததையும் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற காரியங்களை தேவன் மாற்றிட்டார். மழை பெய்யல, பனியை மூடு பனி எழும்பினாரு, மழை பெஞ்சது, புல் பூண்டுகள் முளைத்தது, மாற்றம். பூமியில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். அது மாத்திரமல்ல, பூமியில் இருக்கிற எல்லா காரியங்களையும்
செய்யும்படியாக மனிதனை தேவன் ஏற்படுத்தினார். அந்த மனிதன் பாவத்தின் நிமித்தமாய் அவன் மாறி போனான். தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். ஒரு ஆதாம் செய்த பாவத்தினாலே அவனுடைய சந்ததி எல்லாம், நன்றாய் கவனிங்க, அவனோடு வாழ்ந்திருந்த எல்லாம், நான் இப்போது உங்களுக்கு விளக்கமாய் சொல்ல வேண்டுமான, நோவா காலத்திலே இருந்த எல்லாரும், நோவா குடும்பத்தை இருந்தவர்களை தவிர மற்ற அனைவரையும் ஆண்டவர் அழித்து போட்டார். மாற்றம் வேண்டும். ஜனங்கள் என்னை துதிக்காம அவருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிருந்தபடினாலே கர்த்தர் ஒரு புதிய சந்ததியை தேவன் உண்டு பண்ணினார். அதுவரைக்கும் இருந்த பாவம் செய்து கொண்டிருந்த, அக்கிரமம் செய்து கொண்டிருந்த மனிதர்கள் எல்லாரையும் அழித்து ஒரு புதிய சந்ததியை, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்ததியை பூமியில் ஏற்படுத்தினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த மக்கள் அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பல பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்கள். பல ராஜாக்களை தேவன் தமது பரிசுத்தமாக ஆபிரகாமுக்கு அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உன் சந்ததியில் ராஜாக்கள் எழும்புவார்கள் என்று சொல்லி. இப்படியாக தேவன் மாற்றத்தை ஏற்படுத்தினவர் புதிய ஏற்பாட்டு காலத்திலே தமது மகனை கொடுத்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். ஒரு ஆவிக்குரிய மாற்றம். இன்றைக்கு உண்மையான கிறிஸ்துவனை கண்டுகொள்வதே அரிதாயிருக்கிறது. உண்மையாய் செபிக்கிறவர்கள், உண்மையாய் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள், உண்மையாய் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்களை அறிந்து கொள்வது அரிதாயிருக்கிறது. ஒரு உண்மையான கிறிஸ்துவ ஜீவியம் நான் ஜீவிக்க வேண்டும். முன்பு நாம் இருந்த வழிபாடு போல ஆண்டவரை நாம் தேடக்கூடாது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் மாற்றத்தை உண்டு பண்ணினார். இயேசுவை மறுதலித்த பேதுருவை போல அல்ல, அவன் ஆவிக்குரிய மனிதனாய் மாறினான். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்தபோது முன்பு இருந்த பேதுருவுக்கோ பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பதாகவும் பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பாக பேதுருடைய வாழ்க்கையை பாருங்க. ஆண்டவர் 2 பேராக ஊழியத்துக்கு அனுப்பும்போது பேதுருவும் அவர்களோடு கூட போகிறார். மற்ற எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறார் என்று சொல்லி திரும்பி வருகிறாங்க. அப்பெல்லாம் பெரிய அற்புதம் நடக்கல. ஆனால் பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்ற போது ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம். ஏன் நமக்குள்ள ஆவியானவரை கொடுத்திருக்கிறார்? வேதாகமத்தை ஏன் கொடுத்திருக்கிறார்? சபை ஏன் கொடுத்திருக்கிறார்? இன்னைக்கு அநேகர் நான் மாறிட்டேன், நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன், அந்த வசனம் தான் தியானிக்க போகிறோம். அவர் அழிவுள்ள கூடாரமாகிய இப்போது இந்த பூமியில் இருக்கிறதான வீடுகள் எல்லாம் அது அழிந்து போகும், அழியாத நித்திய வீட்டை குறித்தும் நாம் கண்டு விசுவாசிக்கல, காணாமல் விசுவாசித்து தேவனை கண்டல்ல, விசுவாசத்தினாலே அவரை நாம் அவரை கண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கண்டு விசுவாசிப்பவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் நாம் மாற்றத்துக்கான பிள்ளைகள். நாம் எப்போது விசேஷமானவர்களாய் மாறுகிறோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது தான் நாம் விசேஷமானவர்கள். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது தான் விசேஷமானவர்கள். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை சபை பெற்ற பின்பு சபை ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாய் இருந்தது. இன்றைக்கு ஆதியில இருந்த ஆதி அப்போஸ்தல திருச்சபை போல திருச்சபைகள் இருக்கிறதா? விசுவாசிகள் இருக்கிறார்களா? மாற்றத்துக்கான சபையினுடைய மாற்றத்துக்கான விசுவாசிகளா நாம் இருக்கிறோமா? நீ வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் இப்போது 17வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நான் கிறிஸ்துவன் என்று சொன்னால், இன்றைக்கு வந்திருக்கிற நான் கிறிஸ்துவன் என்று சொன்னால், இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் இருதயத்தோடு அவர் பேசுகிறார், உங்கள் ஆத்மாவோடு அவர் பேசுகிறார். நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது
சிருஷ்டியாய் இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் அந்த 17 18 எனக்குள்ள இல்லை. ஆவியின் கனிகள் 9 தான் எனக்குள்ள இருக்குது. அப்பதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புதிய சிருஷ்டி. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், யார் புது சிருஷ்டி, யார் கிறிஸ்தவர்கள்? கர்த்தருக்காக திறப்பிலே நிற்கிறவர்கள், கர்த்தருடைய ஊழியத்திலே கலந்து கொள்ளுகிறவர்கள். ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில் ஏற்பட்ட மாற்றம் நம்முடைய திருச்சபையில் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மாற்றம் உண்டாக வேண்டும். அங்கே சொல்லப்படுகிறது, அதுவரைக்கும் பிரிந்திருந்த அவர்கள் சபை ஏற்படுத்தப்பட்ட பின்பு அவர்கள் அப்பம் பிக்குதலும் அன்னத்திலும் ஐக்கியத்திலும் அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள். ஒருமித்திருந்தது சபை. ஆதி அப்போஸ்தலர் சபையை போல இன்றைய கால திருச்சபைகள் மாற வேண்டும் என்பதை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய கால திருச்சபையில் இன்றைய கால கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் புதிய சிருஷ்டியாய் காண வேண்டும் என்று சொல்லி, நாம் ஒரு நாளிலே புதிய சிருஷ்டியாய் இருந்தோம். எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கும். ஞானஸ்தானத்தின் போது, ஞானஸ்தானத்தின் அந்த தண்ணீர் முழுக்கிலே நாம் முழுகி எழுந்திருக்கிற போது நம்முடைய பாவத்தின் பாரம், சாபத்தினுடைய பாரம், நன்றாய் கவனிங்க, நம்மை பிடித்திருந்த எல்லா விதமான அசுத்த காரியங்கள் எல்லாம் இயேசு தமது இரத்தத்தினாலும் ஜலத்தினாலும் நம்மை கழுவின அந்த நாளிலே நாம் புதிய சிருஷ்டி. சில பேர்லாம் பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. சில பேர், என்னுடைய பிறந்த நாள் 24/4/2005 என்னுடைய ஞானஸ்தான தேதி. நான் பிறந்த நாள் என்று சொன்னேன் அல்லவா, நான் அதை தான் பெருசாக பார்க்குறேன். என் தாயின் வயிற்றிலே பிறந்த நாளை அல்ல, என் தாயை படைத்த என் தேவனாகிய கர்த்தர் அவருக்குள்ளே என்னை பிறக்க செய்தார் அல்லவா. பாவத்திலிருந்து ஒரு மாற்றம். தாவீது என்ன சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஆனால் கிறிஸ்து அவர் தனது ஜீவனை கொடுத்து, என் தாய் தன் ரத்தத்தை எனக்கு பாலாக கொடுத்து தன்னுடைய நல்லா கவனிங்க, எத்தனையோ சிரமப்பட்டிருக்கலாம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பட்ட பாடுகள் என்னை மீட்க, பாவியாக நீசனாக இருந்த நம்மை மீட்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை நாம் நினைப்போமானால், அவருடைய ரத்தத்தை நாம் நினைப்போமானால், அந்த நாளை தான் ரொம்ப விசேஷமாக கொண்டாடணும். கிறிஸ்துவுக்குள் பிறக்கிற அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா? புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நாம் உணர்ந்த ஒரு நாள் உண்டு. அது எப்பொழுது நான் ஞானஸ்தானம் பெற்ற அந்த நாளிலே, அந்த ஞானஸ்தானத்தில் என்னுடைய அனுபவத்தை நீங்கள் கேட்டீங்க சொன்னால், நான் தண்ணிக்குள்ளே போனதுக்கு அப்புறம் நான் பார்த்த அந்த காரியம் என்னன்னா, ப்ளூவாக மாறிடுச்சு. அந்த தண்ணி எல்லாம் ப்ளூவாக மாறிடுச்சு. அந்த தண்ணி எல்லாமே தண்ணிக்குள்ளே போனதும் இப்படி மூக்க மூடிக்கிட்டு கண்ணை மூடிட்டு ஐயா ஞானஸ்தானம் கொடுக்கும் போது ப்ளூவாக மாறிடுச்சு. அந்த தண்ணியிலிருந்து எழுதிருக்க போது ஏதோ ஒரு பெரிய பாரம் என்னை விட்டு விலகினதை நான் உணர்ந்தேன். நான் புதிய மனுஷன் ஆனேன். நாம் கூட புதிய சிருஷ்டியாக தேவன் நம்மை தமது இரத்தத்தினாலே, ஜலத்தினாலே, இரத்தத்தினாலே கழுவி நம்மை புதிய மனுஷனாய் மாற்றி இருக்க, இல்லை நான் இன்னும் பழைய மனுஷனாக தான் இருக்கிறேன். இதை எதில் வெளிப்படுத்துகிறோம் என்று சொன்னால், சபை கூடி வருவதை சில விட்டு விடுகிறோமே. பள்ளி மாணவன்னா பள்ளிக்கு தான் போகணும், உண்மைதானம்மா? படிக்கிற பையன் எங்கே போகணும்? ஸ்கூலுக்கு தானே போகணும். கிறிஸ்தவர்களாகிய நாம் எங்க போனோம்? சர்ச்சை நடக்கிற நாள்ல, ஊழியம் நடக்கிற நாள்ல, சுவிசேஷ ஊழியம் நடக்கிற நாள்ல. அப்ப புதிதாக்கப்பட்ட புது சிருஷ்டியா இருக்கிறவன் கிறிஸ்துவுக்காக, இது கிறிஸ்துவுடைய ஊழியம், எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் சபைக்காக ஜீவனை கொடுத்து என்னை மீட்ட சபைக்காக என்னால் எதை செய்ய முடியும்னா ஊழியம் செய்ய முடியும். நான் சொல்லுது உங்களுக்கு நல்லா விளங்கும். புதிய ஏற்பாட்டு கால அந்த திருச்சபையை ஆண்டவர் காண விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த விசுவாசிகளை காண விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே நடந்த அற்புதங்கள். இப்பொழுது இரவில் நான் ஜெபிக்கிறது என்ன தெரியுமா? இரவில் நான் ஜெபிக்கிற, ஆண்டவரே என் சபையை புதிய ஏற்பாட்டு கால திருச்சபையாக நீங்க மாற்றுங்க ஆண்டவரே.
ஆண்டவரே புதிய ஏற்பாட்டு காலத்துல விசுவாசி அற்புதம் செய்தாங்க, ஊழியக்காரங்க அற்புதம் செய்தாங்க. ஆண்டவரே புதிய ஏற்பாட்டு காலத்தின் ஊழியக்காரரை போல அற்புதம் செய்கிற வல்லம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. எனக்குள்ள உண்மை இல்லை ஆண்டவரே, எனக்குள்ள உண்மை இருக்குமானால், அப்பேற்பட்ட விசுவாசம் இருக்குமானால் மரித்தவனை என்னால் பிழைக்க வைக்க முடியுமே. இரவெல்லாம் அவரோடு கூட நான் போராடி கொண்டிருக்கிறேன். என்னை புதிய மனுஷனாய் மாத்துங்க ஆண்டவரே. எத்தனை பேர் இங்கே அமர்ந்திருக்கிற உங்களுடைய ஆத்மாங்கிற மனசாட்சியில நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். இந்த பூமியில பார்க்கிற எல்லா அழிந்தரும் உன்னோடு கூட வராது. அதுதான் சுவிசேஷ பாடல் ஒன்று இருக்குது. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. அந்த பாடல்ல சொல்லுது, கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும், கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும், கூடுவிட்டு உண்ணாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை, வருவாய் தருணம் இதுவே. ஒவ்வொரு வீதிகளிலும் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புதிய மனுஷனா இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஊழிய விசுவாசிகளும் தெருக்களில் நின்று வருவாய் தருணம் இதுவே. கட்டின வீட்டையும் உறவினரும் இதை தான் நினைச்சு கொண்டிருக்கு. இதெல்லாம் கூட வர போகிறதே இல்லை. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவோடு இதெல்லாம் கூட வரவே வராது. மனம் திரும்பிடு, மனமாற்றம் அடைஞ்சிருது. நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்னு சொன்னா நன்றாய் கவனிங்க, புதிய சிருஷ்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத பகுதியில் புது சிருஷ்டியாய் நாம் இருக்க வேண்டும். இன்னும் பழைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய வாழ்க்கையிலே அந்த பழைய மனுஷனுக்குள்ள இருந்த சுவாபங்கள் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் கொண்டு வந்திருக்கிற குறிப்புகளை பார்த்தீங்கன்னா நேரம் பத்தாது. அதனால தான் அங்கங்க இருக்கிற வசனங்களை நான் உங்களுக்கு வகைப்படுத்தி சொல்லுகிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உனக்குள்ள இருக்கிற பழைய வாழ்க்கை மாறிவிட்டதா? இப்பொழுது நீ தாராளமாக சொல்லலாம், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். பழைய சுவாபங்கள் நமக்குள் இருக்காம பழைய மனுஷன். இதே கொரிந்தியர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, பாவ மனுஷன் பழைய ஆதாம், பாவ மனிதன் பழைய ஆதாம். நல்லா கவனிங்க, இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்ட கிறிஸ்து புதிய ஆதாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். வாசித்த பின்பு ஒரு 5 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 20:22 வாசிக்கலாமா? புது சிருஷ்டி என்றால் யார்? புது சிருஷ்டி என்றால் யார்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்றால் யார்? கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் சிலுவையிலே அறையப்பட்டேன். கிறிஸ்து பாவத்துக்காக சிலுவையிலே அறையப்பட்டது போல நானும் கூட கிறிஸ்துவுடனே கூட என்னுடைய எல்லா பாவங்களையும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் நான் அறைந்து விட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. அல்லேலூயா. பெர்க்மான்ஸ் பாடும்போது, எல்லாமே இயேசு, என் இயேசு, என் இயேசு, இயேசு. இவர்கள்தான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. என்னுடைய பழைய சுவாபங்கள், பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் சிலுவையில் அறைந்து விட்டேன் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அங்கே நாம் கலாத்தியர் புஸ்தகம் அதே 5:24 வாசிக்கலாமா? 5ஆம் அதிகாரம் 24வது வசனம்.
கிறிஸ்துவை உடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும், யார் யார் புது சிருஷ்டினா, நன்றாக கவனிங்க, செய்த பாவத்தை விட்டு விடுகிறவன், பழைய சுவாபங்கள் மாறினவன். நன்றாய் கவனிங்க, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாதவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். கிறிஸ்துவை உடையவர்கள், நான் இப்படி வாசிக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவை. இரண்டாவது முறை இதே கலாத்தியர், நல்லா கவனிங்க, கலாத்தியர் திருச்சபைக்கு மறுபடியும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 2:20 இதே காரியத்தை சொல்லுகிறார். சிலுவை குறித்து 5:24 சொல்லுகிறார், கிறிஸ்துவை உடையவர்கள். உன் சுவாபம் மாறிடுச்சா என் அன்பு சகோதரனே? நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சாயல். வேதம் சொல்லுகிறது, தம்முடைய சாயலின்படி, தமது ரூபத்தின்படி தேவன் நம்மை படைத்திருக்க. இன்றைக்கு வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் இருக்கிறீங்க, பெண் பிள்ளைகள் தாயை போல இருக்கிறாங்க, ஆண் பிள்ளைகள் தகப்பனை போல இருக்கிறாங்க, தாயை போல இருக்கிறாங்க, பெண் பிள்ளைகள் தகப்பனை போல இருக்கிறாங்க. சாயல்ல மாத்திரம் இருந்துட்டா போதாது. கிறிஸ்துவினுடைய, நல்லா கவனி, சாயல் இருந்துட்டா மாத்திரம், இந்த மாம்சமான சாயல் இருந்துட்டா மாத்திரம் போதாது. அந்த தாய்க்குள் இருக்கிறதான குணாசியம், கிறிஸ்துவுக்குள் காணப்பட்ட அந்த குணாசியம் நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். எது புது சிருஷ்டி? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதனா சொத்து சேர்த்து வச்சாரா? நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. அவர் முன்னாடி சொல்லிட்டார், இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லைன்றத யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் அவர் சொல்றார். நான் உலகத்தார் அல்லாதது போல இந்த பூமி நம்ம நடமாடுகிற வரைக்கும் தான் என்ன, இந்த பூமி நமக்கு சொந்தம். கண்ணை திறந்திருக்கிற வரைக்கும் தான் அந்த பூமி சொந்தம். கண்ணை மூடிட்டா நமக்கு பரலோகம் தான் சொந்தம். நேற்றுக்கு என்னுடைய உறவினர், என்னுடைய மனைவியுடைய உறவினர் ஒருத்தர் இறந்துட்டாங்க. அப்போ அங்கே வந்திருந்த ஃபாஸ்டர் அந்த சுடுகாட்டை பார்த்துட்டு, சுடுகாடு சொல்லக்கூடாது, இடுகாடு தான் சொல்லணும். நமக்கெல்லாம் சுடுகாடு சொல்லக்கூடாது, இடுகாடு. அந்த இடுகாட்டில் அவர் நின்று பார்த்தாரு. பாஸ்டர், நம்மளாம் வீட்டுக்கு நிலம் இல்லை, வாழ இடம் இல்லை, லேண்டு இங்கே உலகத்தில் இருக்கிற லேண்டருக்கெல்லாம் நம்ம இடம் தேடிட்டு இருக்கிறோம். வீடு கட்ட லேண்டு வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், நம்ம தேடிட்டு இருக்கிறோம். பிரதர், அவர் சொன்னார், பாஸ்டர், கல்லறை இடம் கிடைக்குமான்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க பிரதர். உனக்கு வீடு வாசல் இருக்குது, உன் வீட்டாண்டி உனக்கு பசிக்க முடியாது. நல்லா தெளிவு, நல்லா புது சிருஷ்டியாக சிந்திங்க. அவர் சொன்ன காரியம் இப்போ பாருங்க, பூமியில் இடம் இருக்கிறவனுக்கு கூட கல்லறையில் இடம் இல்லையா? இன்னைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க சுவிகார புத்திரத்தின் ஆவியை பெற்றிருக்கிற நீங்கள் உங்கள் தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நீங்க இருந்தீங்கன்னா போதும். ஏங்க, இந்த திருச்சபைக்கு ஆத்துமாக்கள் நல்லா கவனிங்க, மேல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நிரம்பணும்னு சொன்னா கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகள், கிறிஸ்துவனுடைய சுவாபங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய, நல்லா கவனிங்க, சுவாபத்திலே ஒன்று அன்பு, ஆவியின் கனியில ஒன்று, ஆவினுடைய கனிகள் 9, ஆவிக்குரிய நல்லா கவனிங்க, வரங்கள் 9 யாருக்கிட்ட பார்க்கலாம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கலாம். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை எல்லாம் அவர் மாற்றி அவர் சொல்றார், அன்பே பிரதானம் சொல்லிட்டார். இந்த எல்லா கட்டளைகளும் 2 வசனத்தில் அவர் முடிச்சார். என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவது என்பது பிரதான கற்பனையாக இருக்குது என்று சொல்லி முடிச்சிட்டார். இயேசுவை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், புது மனுஷனா இருக்கிற உங்களை, உங்களுடைய சுவாபத்தை, உங்களுடைய ஜப வாழ்க்கையை நீங்க இந்த பாலவாக்க பகுதியில் நீங்க வாழுகிற பகுதியில் கிறிஸ்துவனுடைய அந்த அன்பை வெளிப்படுத்தினாலே போதும், ஆத்துமாக்களை நாம் ரட்சித்தர முடியும். ரட்சிக்கப்பட்ட சபை, நன்றாக கவனிங்க, மாற்றமடைந்த சபை ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சது. நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்ற சபை ஊழியம் செய்தது.
அது இருக்கிற விசுவாசி ஊழியம் செய்தார். விசேஷமாக அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, விசுவாசிகள் எங்கும் சிதறி சபைகள் எழும்பின. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. விசுவாசிகள் எங்கும் சிதறி, மாற்றத்துக்கான ஒரு நேரம் இது. என் ஜெபம் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மாறணும். அல்லேலூயா. அடுத்த 5 நிமிஷத்தில் நான் முடிக்க போகிறேன். ஒரு பாடலை நாம் பாடுவோம். இன்றைக்கு ஆண்டவர் நாம் மாற ஆசைப்படுகிறார். நாம் பாடுவோமா? மாறவே நான் ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அன்பு நேசரே என்கிற பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தியிருக்கிறோம். மாறவே நான் ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிடும் அன்பு நேசரே என்கிற பாடலை நாம் பாடுவோமா? பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிடுமே அன்பு நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிடுமே அன்பு நேசரே. ஜெபம் மாறணும், துதி மாறணும். மறுபடியும் ஜெபம் மாறணும், துதி மாறணும், வாழ்வு மாறணும். ஐயா உம்மை போலவே மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிடுமே அன்பு நேசரே. சொல்லுவோமா? நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிடுமே அன்பு நேசரே. என் சிந்தை மாறணும், செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். சிந்தை மாறணும், செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை சாகணும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிடுமே அன்பு நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிடுமே கருணை நேசரே. ஜெபம் மாறணும், துதி மாறணும், என் சுயம் சாகணும். ஐயா உம்மை போலவே என் ஜெபம் மாறணும், துதி மாறணும், சுயம் சாகணும். ஐயா உம்மை போலவே மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிடுமே கருணை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிடுமே அன்பு நேசரே. அல்லேலூயா. இரவு 1:30 மணிக்கு இந்த பாட்டை பாடி என்னை மாத்துங்கப்பா, என் வாழ்க்கையை என்ன கிறிஸ்தவனா, உண்மையுள்ள கிறிஸ்தவனா அந்த பூமியில் நிறுத்துங்க ஆண்டவரே. நான் போலி கிறிஸ்தவனாய் நாம் வைத்திருக்கிற அந்த மீட்பின் பாட்டில் ஒரு பாட்டு இருக்குது, போலி பக்தரின் வேஷம் வேண்டாமே, ஜீவவாசனை ஜீவவாசனை பாவி எண்ணிலே நிர்வீசம் செய்யுமே. போலி பக்தியின் வேஷம் எனக்கு வேண்டாமே. நான் போலி கிறிஸ்தவனாய் வாழ்ந்து இந்த பூமியில மறிக்க கூடாது ஆண்டவரே. புதிய ஏற்பாட்டு காலத்திலே அபிஷேகத்தை பெற்றவர்கள். நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். முன்பிருந்த வழிபாட்டில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான் என்ன பண்ணுவோம்? போய் தொழுது கொள்ளுவோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அங்க வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, விசுவாசிகள் யாவரும் ஒருமித்திருந்த அனுதினமும் சபையில போய் தரித்திருந்தாங்களாம். அல்லேலூயா. அனுதினமும். அதுதான் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பழைய மனுஷனை, வேதம் சொல்லுகிறது, பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிதான ஆவி உங்களுக்குள்ள இப்ப நீங்க போகும்போது, நான் பழைய மனுஷன் இல்லைனா சொல்லி உங்களை விட்டு போயிடுங்க. அல்லேலூயா.
சபை கூடி வர்றத நல்லா கவனி. சபை கூடி வர்ற விஷயத்தில், ஊழியம் செய்கிற விஷயத்தில் இதுவரைக்கும் நீங்க மாற்றம் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் 2 பேரை பத்தி பிரசங்கம் பண்ணணும் வந்தேன். 2 பேரை பத்தி, மாற்றம் என்கிற தலைப்பில் 2 பேர். ஒன்று பழைய ஏற்பாட்டு சவுல், இன்னொன்று புதிய ஏற்பாட்டினுடைய சவுல். புதிய ஏற்பாட்டினுடைய சவுல் கர்த்தர் டைரக்டா வந்து சந்திச்சார். அவன் கொலைகாரன், மிருக குணமுடைய அந்த சவுலை கர்த்தர் மாற்றினார். அவன் தமஸ்குவுக்கு அவன் போகிற வேளையிலே அந்த நேரத்தில் சடிதியாய் ஒரு ஒளி வந்து கொலைகாரனாய் இருந்தவனே கர்த்தர் ஜெபிக்கிற மனுஷனாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை போலதான் அவர்களுக்கும் ஞானஸ்தானம், நம்மை போலதான் அவர்களுக்கும் பரிசுத்த ஆவி. இதே நிருபங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே வல்லமை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, ஆனால் ஆவியானவர் ஒருவர் தான். பவுலுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரும் ஒன்று, உங்களுக்கு எனக்கு கொடுத்த ஒரே அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு செயல்படுகிறார். சத்தியம் என்னவென்று சொன்னால், புது சிருஷ்டி ஊழியம் செய்யும். புது சிருஷ்டி ஜெபம் பண்ணும் போது சபைக்கு வரும். புது சிருஷ்டி இல்லை, நான் பழைய வாழ்க்கை. கோயிலுக்கு போகும்போது மனைவி போறேன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ போயிட்டு வா. பழைய வாழ்க்கையில் இருக்கும்போது சொல்ற மாதிரியே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்து வாழ்க்கையில் சொல்லக்கூடாது, நீ பழைய சிருஷ்டி. வேதம் சொல்லுது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் எப்படி இருந்தா ஏவினார், அவங்களை ஏவினார். போ போ, அங்க போ, ரட்சிப்பு உண்டு பண்ணு, போ. ஆண்டவர் ஏவினார். கர்த்தர் கிதியோன் மேல இறங்கினார், கர்த்தர் சிம்சோன் மேல இறங்கினார். ஆவியானவர் இருக்கிறவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு சுவிசேஷ ஊழியம், ஆவியானவர் இருக்கிறவர்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு வருவார்கள். ஆவியானவர் வந்தபோது நல்லா கவனிங்க, ஆவியானவர் பொழிந்தருளுவதற்கு முன்பதாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களிலும் சென்று சுவிசேஷம் சொன்னார். அவர் தம்முடைய சீஷர்களை அழைத்துக் கொண்டு சுவிசேஷம் சொன்னார், அவர்களை சொல்ல வைத்தார். ஆனால் அவருடைய சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெறாதற்கு முன்னது சொன்ன சுவிசேஷத்தை காட்டிலும் பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு சொன்ன சுவிசேஷத்துக்கு 3000 பேரை ரட்சிக்க அவர் வல்லவராயிருந்தால், உங்கள் ஒவ்வொரு மூலையும் எத்தனை பேர், 1000 10,000 பேர்களுக்கு, லட்சம் பேர்களுக்கு கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். ஏன்னா நீ மாற்றப்பட்ட கிறிஸ்தவன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்ற கிறிஸ்தவன். அல்லேலூயா. நான் எந்த ஒரு ஆட்டோவில் போனாலும் சரி, எந்த ஒரு பஸ்ஸில் போனாலும் சரி, பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட பேச்சு கொடுப்பேன், பக்கத்தில் இருக்கிறவங்களை பேச்சு கொடுப்பேன். அப்படியே அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அதெல்லாம் ஓகே, நீங்கள் ஏசப்பா நினச்சிங்க, ஏற்றுங்கன்னு சொல்ல மாட்டேன். முதல் வார்த்தையை அது கட்டாயம் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொல்கிற வார்த்தை ஒரே வார்த்தை, உங்களை போல தான் நான் வாழ்ந்தேன், என் வாழ்க்கையை மாற்றிட்டாரு. ஒரு ஆட்டோவில் போன தம்பி ஒரு நாள், அவரோடு நான் போயிருந்தேன். அவர் இந்த சபைக்கு வந்தார். ஆட்டோவில் போயிருந்தான் அந்த தம்பி, திருச்சி அவங்க ஊர். அந்த தம்பி ஆட்டோவில் போயிருந்தான். அவன் கூட நான் பனையூருக்கு போயிருக்கும்போது அவனோட பேச்சு கொடுத்தேன். அந்த தம்பி சொல்லி, நீங்கள் ஆட்டோ பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை எல்லாம் ஓகே தான்பா, நீ கடவுளை தேடுறியான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னார். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணார், நீங்கள் இங்கே இருக்குது சர்ச்சு, ஐயா இருக்கிறாங்க, நீ வந்து ஜெபம் பண்ணுப்பா. நான் இருக்கும்போது ஒரு முறை வந்தார், ஐயா இருக்கும்போது வந்தார், அதுக்கப்புறம் வந்தாரான்னு தெரியாது எனக்கு. ஆனால் சொல்லப்பட வேண்டிய சுவிசேஷமானது சொல்லப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இதோடு நிறுத்துறேன். இங்கே புது சிருஷ்டியாக போங்க. நான் ஐயா கிட்ட கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கேட்பேன், ஐயா கிட்ட, ஐயா சத்தியம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். புது சிருஷ்டியாக இருக்கிறவன், புது அபிஷேகத்தை பெற்றவன், பரிசுத்தாவின் வரத்தை பெற்றவங்க சும்மா இருக்கல, அவங்க மேலே பயம் உண்டாயிற்று. அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்ன வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்பு முதல் முறை 3000, அடுத்த முறை 4000, அப்போ 7120 பேர் நல்லா கவனிக்க ரட்சிக்கப்படுவாங்கன்னா, அதே ஆவியானவர், அதே அபிஷேகம், அதே வசனம், அது எப்படி ஆண்டவர் தமது சீஷர்களுக்கு கொடுத்தாரோ அதே வசனத்தை தான் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார்.
உங்களையும் கொண்டு அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவரை கொண்டு அநேகரை கொண்டு ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சொல்லுவது நம்முடைய கடமை, சுவிசேஷம் அறிவிப்பது நமது கடமை. ரட்சிக்கப்பட்ட புது சிருஷ்டியாய் இருக்கிற, பழைய மனுஷனை களைந்து போட்டிருக்கிற, இன்றைக்கு வந்திருக்கிற புது மனுஷனாய் இருக்கிற ஒவ்வொருவரும், யார் புது சிருஷ்டியாய் இருக்கிறாங்களோ அவங்க தான் ஒரு புது சிருஷ்டியை சபை கொண்டு வர முடியும், புது சிருஷ்டியாய் மாற்ற முடியும். நல்லா கவனிங்க, இது மாற்றத்துக்கான ஒரு நேரம். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என் ஜெபத்தை மாற்றுங்க, ஆண்டவரே என் வேத வாசிப்பினுடைய நேரம் மாறணும், என் குடும்பத்தினுடைய எல்லாம் மாறுதுங்க, அரசியலுடைய சூழ்நிலை மாறுது, இந்த கடிகாரத்தில் இருக்கிற நேரம் கூட மாறுது, உங்கள் காலண்டர் இருக்கிற அந்த தேதி மாறுது, அரசியல் சூழ்நிலை மாறுது, உன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் குடிசை விட்டு இருந்தவன் மாடி கட்டிட்டா, உன் வாழ்க்கை மாறலன்னு சொன்னா என்ன காரணம்? கர்த்தரை நீ உண்மையான புது சிருஷ்டியாய் நீ தொழுது கொள்ளவில்லை. அதுதான் உண்மை. புது சிருஷ்டியாய் மாறுங்க, எல்லாம் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. புது சிருஷ்டியா மாறி பாருங்களேன், எல்லாம் நல்லா கவனிங்க. பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதுசா மாறும். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த பாலவாக்கத்து பகுதியில் இருக்கிற தேவ ஜனமே, உன் வீடு மாறிடுச்சு, உணவு பழக்கம் மாறிடுச்சு, உன் உடை மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. உன் ஆத்மா மாறிடுச்சியா? முன்பு செய்த ஆதி காலத்தில் நீ செய்த அந்த ஊழியம் போல இப்போது நீ செய்கிறாயா? புது மனுஷனாய் ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில் புது மனுஷனாய் ஊழியம் செய்தாயே, ஓடி ஓடி ஊழியம் செய்தா. இன்றைக்கு நான் செய்யலன்னு சொல்லலை, இன்றைக்கும் ஊழியம் நடக்கிறதா. ஆனால் அன்றைக்கு ஓடினவர்கள் இன்றைக்கு நாம் தொடர்ச்சியாக புது மனுஷனாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லேலூயா. நான் கிட்டத்தட்ட 35 நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவர்கள் ஒழிந்தன, எல்லாம் புதிதான. அப்போஸ்தலர் நாட்களிலே எல்லாவற்றையும் அவர்கள் ஒழித்தார்கள். கிறிஸ்துவையே தன் சொந்த இரட்சகராக அந்த 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 இரட்சகருடைய சுவிசேஷத்தை எங்கும் சொல்லி பறைசாற்றினார்கள். நாமும் அப்படியே செய்து புது சிருஷ்டியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் செயல்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கலாம். ஒரு நிமிடம் நாம்